வெல்கம் டு உலகான் சிவில் சர்வீஸ் யூடியூப் சேனல். மைசெல்ஃப் வந்து துரைசாமி. நம்ம வந்து இந்த வாரத்துக்கான பிஐபி சீரிஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரம் த டேட் ஆஃப் 14 டு 20. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலேட்டட் டு த மேரிடைம் கோஆபரேஷன் பிட்வீன் த ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷிப் ஐஎன்எஸ் சாரதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குன்னா இது வந்து டு ஸ்ட்ரென்தன் த மேரிடைம் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் வித் ஸ்ரீலங்கன் நேவி டு இம்ப்ரூவ் த மேரிடைம் கோஆபரேஷன். இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து இந்த மகாசாகர் அதனுடைய மகாசாகர் வந்து இட் இஸ் மேரிடைம் கோஆபரேஷன் எந்தெந்த நமக்கும் எந்த கண்ட்ரிக்கும் பார்த்தோம். அதனுடைய பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் த செக்யூரிட்டி அண்ட் growth across த ரீஜன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் விண்டி டே 2026 வந்து ஜனவரி 14 வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். சம் எக்ஸ்டன் நம்ம எங்கன்னா வந்து ஒரு மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய விண்ட் பவர் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 695 ஜிகாவாட்ஸ், அதாவது 120 மீட்டரில். இது 150 மீட்டர்லாம் அதோட வந்து டபுளாக இருக்குது. அப்புறம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்டு ஆந்திரா, தமிழ்நாடு அண்ட் தென் மத்திய பிரதேஷ் அண்ட் தென் தெலுங்கானா. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 900 மானிட்டரிங் விண்டு மானிட்டரிங் ஸ்டேஷன் வந்து வச்சிருக்கோம். அதே மாதிரி விண்டு பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் பின் டெவலப்ட் அது நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்டான பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. அடுத்து வந்து இந்தியா இப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 100 ஜிகாவாட்ஸ் விண்டு பவர் வந்து 2030 150 ஜிகாவாட் வந்து 2036 அச்சீவ் பண்ணுறது வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம இந்தியா வந்து குளோபலி 4th ரேங்க் எதெல்லாம் வந்து இன்ஸ்டால்டு விண்டு பவர் கெப்பாசிட்டியில். அப்புறம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இன்ஸ்டால்டு விண்டு பவர் கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 2026 எந்த அளவுக்கு வந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் 2.66 ஃபோல்ட் இன்க்ரீஸ் 21 to 56. இது வந்து ரொம்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த இப்போ கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுல நம்ம ரெனவபிள் எனர்ஜி நோக்கி எந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து 200 ஜிகாவாட்ஸ் வந்து அண்டர் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரெக்கார்ட் எவர் ஹையஸ்ட் விண்டு கெப்பாசிட்டி அடிஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வந்து 6.5 வந்து 2025-26. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 வந்து 4.5 ஜிகாவாட்ஸ் தான். அதே மாதிரி 45% விண்டு ஜெனரேஷன் டூரிங் த டிமாண்ட் ஹவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிமாண்ட் ஹவர்ஸில் 45% விண்டு ஜெனரேஷனை வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்து வந்து விண்டு டர்பைன் கெப்பாசிட்டி மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் வந்து 70 to 80% ஆஃப் இண்டிஜினியஸாக நம்ம யூஸ் பண்ணுற காம்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்ஸு, டவர்ஸு அண்ட் தென் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இண்டிஜினியஸாக வந்து நம்ம 70 to 80% வந்து வச்சு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் வந்து எந்தெந்த கண்ட்ரியோட இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரி கூட நம்ம விண்டு ரிலேட்டடாக வந்து ஒரு மெமரண்டம் சைன் பண்ணியிருக்கின்றது பார்த்தா இந்தியா, யுனைடெட் கிங்டம் எதுக்குன்னா including the market design, port infrastructure, and supplying the சப்ளை செயின் அண்ட் ரிலேட்டட் ஃபினான்ஸ். அப்புறம் இந்தியா பெல்ஜியம் ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் அங்கே வந்து நம்ம ஆஃப்ஷோர் விண்டை வந்து கோஆப்ரேஷனுடைய எப்படி ஆஃப்ஷோர் விண்டோ ஓஷன் சீஸ் அங்கே இருக்கிற அந்த விண்டோ பொட்டன்ஷியலை வந்து எப்படி கோஆப்ரேஷன் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூரோப்பியன் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுடைய க்ளீன் எனர்ஜி டிரான்ஸ்மிஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்தியா வந்து டென்மார்க் இது எல்லாமே அப்படின்னா விண்டு கோஆப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றது. ஸோ அந்த 3 கண்ட்ரி என்னென்னா இந்தியா, யூகே, இந்தியா பெல்ஜியம், அது இந்தியா டென்மார்க். இதை வந்து இந்த மட்டத்தில் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெஸ் ரிலீஸ் ஃபார் நியூ சீரிஸ் ஆஃப் த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் தென் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். என்னுடைய பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 23 வந்து மாற்றிருப்பாங்க. இப்போ வந்து நியூ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோடைய என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து நியூவாக இருக்குது, அதாவது 2020 வந்து என்னென்ன ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணிருக்கான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 697 957 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்க்ளூஷன் ஆஃப் த ரெனவல். இப்போ நமக்கு தெரியும் ரெனவல் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் வர முக்கியம். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இது பண்ண முடியாது, ஆட் பண்ணாதான் நம்மளோட வந்து அதை மானிட்டர் பண்ண முடியும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், சோலாரு, விண்டு அண்ட் அண்டர் எலக்ட்ரிசிட்டி குரூப்பில் அதை கூட நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி இன்க்ளூடட் இன் திஸ் பேக். நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டியுமே அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோஹெரண்ட் இன்டிகிரேட்டட் ஸ்ட்ரக்சர் ஃபார் ட்ராக்கிங் எனர்ஜி ப்ரைசஸ். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா க்ரூட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இது வந்து ஆக்சுவலாக வந்து பிரைமரி ஆர்டிகல்ஸ் தான் வந்து டபிள்யூபியில் வந்து இருந்திருக்கும்.
ஸோ இப்போ இருக்கிறதால என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து ஒரு ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபுட் இப்போ பிரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து ஃபுட் இருக்கு, ஃபியூல் இருக்கு. இப்போ ஃபுட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை ஃபியூலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளால வந்து எக்ஸாக்டாக வந்து கேட்ச் பண்ண முடியல. ஸோ அதுக்கு இந்த நியூ மெத்தட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த crude பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த கோல், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம் ப்ராடக்ட் அந்த பேஸ்கெட்டுக்குள்ள வைக்கும்போது, நம்மளால வந்து ஈஸியா எந்த அளவுக்கு வந்து அதாவது ஆயிலுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது, அது ரிலேட்டட் வந்து அந்த ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறத வந்து ஈஸியா அதில வந்து நம்ம இது மூலியமா நம்ம ஈஸியா டெரைவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்டு மெத்தடாலஜி அண்ட் டெரிவேஷன் ஃபார் வெயிட். அதாவது ஓல்டு சீரிஸ்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா, ட்ரேடட் வேல்யூன்னு வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஓல்டு சீரிஸ்ல, அதாவது 2011 டு 12 இது என்ன எப்படி இதை கால்குலேட் பண்ணுவோம்னா, கிராஸ் வேல்யூ அவுட்புட் எவ்வளோ வந்து ப்ளஸ் நம்ம எவ்வளோ இன்புட் பண்ணுறோம், மைனஸ் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து இருக்கிற சீரிஸ், அதாவது 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதை மட்டும் யூஸ் பண்ணுறோம்னா, கிராஸ் வேல்யூ அவுட்புட் அவுட்புட் அதை மட்டும் தான் இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸு, எதனால் நம்ம வந்து அஹ், பழைய மெத்தடை விட்டுட்டு புது மெத்தடுக்கு வந்தோம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வீட்டு வந்து நம்ம நம்ம வந்து ஒரு 1000 crore ஒர்த்தோடைய வீட்டை வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இம்போர்ட் வந்து ஒரு 100 crore பண்ணுறோம். அட் த சேம் டைம் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 300 crore பண்ணுறோம். ஓல்டு மெத்தடில் நமக்கு தெரியும்ல, நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம், 1000 crore. இம்போர்ட் பண்ணது எவ்வளோ, 100 crore. மைனஸ் எக்ஸ்போர்ட் எவ்வளோ, 300 crore. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு நெட்டாக ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, ஒரு 800 crore வந்து கிடைக்குது. ஆனால் இது வந்து ஓல்டு மெத்தட். நியூ மெத்தட் என்னன்னா, நம்ம டொமஸ்டிக்காக வந்து ஹவு மச் வி கேன் ப்ரொடியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 crore. அந்த 1000 crore வந்து டேரெக்டாக எடுத்து நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த இன்ஃப்ளேஷன் எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம்னா, நம்ம டொமஸ்டில் இருக்கிற ப்ராடக்ட் வேல்யூ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வந்து பாலிசி சேஞ்ச் பண்ணுறோன்றது தான். ஸோ இதனால் இது வந்து எக்ஸ்டர்னல், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுது. அதாவது எக்ஸ்டர்னல் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் டொமஸ்டிக்காக எந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸோடைய ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது அல்லது ஃபால் ஆகுதுன்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கிறது, இப்போ வந்து நம்ம கிராஸ் வேல்யூ அவுட்புட் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றத அதை வந்து நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணல. எதுக்குன்னா ஆக்சுவல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வேல்யூ நம்ம எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு தான் இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு காம்படிஷன் மெத்தடாலஜி. இதுவுமே வந்து காம்படிஷன் மெத்தடாலஜினா ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் வந்து இப்போ இந்த மந்த்துக்கான ஒரு ரைஸில் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம்னா 2011 அண்ட் 12 அந்த சீரீஸில் அப்போ ரைஸோட ஒரு கேஜியோட விலை என்ன இருந்துச்சு, இன்னைக்கு ரைஸில் வந்து ஒரு கேஜியோட விலை என்ன இருக்குது, அப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அதுக்கு எவ்வளோ எத்தனை இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ரைஸில் வந்து எந்த அளவுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிடும்னா, இப்போ கொண்டு வந்து என்னன்னா ஷார்ட் டேர்ம் ஃபார்முலேஷன் மெத்தட்னு இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஷார்ட் டேர்ம் ஃபார்முலேஷன் மெத்தட். அப்படின்னு என்னன்னா, இப்போ இந்த மாதத்துக்கான ரைஸை வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணோம்னா, போன மாசத்துல வந்து அந்த ரைஸோடைய விலை விலை என்ன. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 60 ரூபான்னு வச்சுக்கோங்க ரைஸ். போன மாதம் வந்து ஒரு 50 ரூபா. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது வந்து பிஃபோர் மந்த்தே கால்குலேட் பண்ணுறோம். கம்பேர் டு ரொம்ப இயற்கான பேஸ் இயர் கால்குலேட் பண்ணும்போது, இது மூலயமா ஷார்ட் டேர்மில் நடக்கிற இன்ஃப்ளேஷனை நம்மளால ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால வந்து பாலிசியை வந்து டிசைன் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு மெத்தட் ஃபார் இம்பூட்டிங் த மிஸ்ஸிங் ப்ரைஸ் டேட்டா. இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ஓல்டான இருந்துச்சுன்னா கேரி ஃபார்வர்ட் மெத்தட் தான் வந்து ஓல்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது 2011 அண்ட் 12 சீரீஸில். இப்போ வந்து டார்கெட்டட் மீன் இம்புடேஷன் மெத்தட் அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன அதாவது போன மாதத்துக்கு நம்ம வந்து ஒரு ரைஸுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. போன மாதத்து ரைஸோடைய விலை வந்து 50 ரூபா இருக்கு. இப்போ இந்த மாதத்துக்கு ரைஸோடைய விலையை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஆனால் நமக்கு ரைஸுக்கான அந்த டேட்டா வந்து கிடைக்கல. ஸோ ஓல்டு மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ரைஸுக்கான டேட்டா கிடைக்கலன்றதாக போன மாதம் என்ன இருந்துச்சு அந்த 50 ரூபா தூக்கி அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெதர் இந்த வாட்டி அந்த 50 ரூபா 60 ரூபா இருக்கலாம், இல்லை ஒரு 70 ரூபா இருக்கலாம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் அக்கௌண்ட்டில் எடுத்துக்காம போன மாதம் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே போட்டு அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ஓல்டு மெத்தடில் கேரி ஃபார்வர்ட் மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ நியூ மெத்தட் என்னன்னா, ரைஸுக்கு சிமிலர் ரைஸு போலவே சிமிலராக இருக்கிற ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு மைஸ். இது வந்து போன மாதம் வந்து ஒரு 40 ரூபா,
அது இது மைஸ் வந்து போன மாதம் வந்து 30 ரூபா. இப்போ இது வந்து 44 ரூபா இந்த மாதம். இது வரைக்கும் ஒரு 33 ரூபா இருக்குன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு 10%. இது ரெண்டுத்துக்கு அவரேஜ் எடுத்தா ஒரு 10%. அப்போ இது மூலியமா நம்ம என்ன ஒரு அசம்ஷன் வரலாம்னா, சிமிலரான ப்ராடக்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கும்போது, ரைஸுமே வந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம்ல. அப்போ ஒரு 50 ரூபா இருக்கு. அப்போ 10% போது 5 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த மாசத்துக்கான ரைஸோட இன்ஃப்ளேஷன் வந்து அப்படி நம்ம அந்த அந்த பொருளுக்கான வேல்யூல வந்து 55 எடுத்துக்கலாம். ஸோ இதன் மூலியமா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணலாம். ஓல்டு மெத்தட்ல இருந்து நியூ மெத்தட். அது வந்து இம்ப்ரூவ்ட் மெத்தட் ஃபார் இம்புடேஷன் மிஸ்ஸிங் பிரைஸ் டேட்டா. இந்த ரெண்டு மெத்தட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து லிங்கிங் ஃபேக்டர். இந்த லிங்கிங் ஃபேக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெத்தட்ல வந்து இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ இப்போ வந்து அத வந்து நம்ம வந்து நியூ பேஸ்கெட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஓல்டு மெத்தடுக்கும், நியூ மெத்தடுக்கும் ஒரு லிங்க் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்குன்றதுக்காக தான் வந்து நம்ம அந்த லிங்கிங் ஃபேக்டர் வந்து யூஸ் பண்றோம். இதுல வந்து என்ன எடுத்துப்போம்னா, ஓல்டு 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 WPI சீரியஸும், நியூ WPI சீரியஸும் எடுத்துட்டு, இதுக்கு மூலியமா அந்த லிங்கிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்சு அதில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது கிடைக்கும். லிங்கிங் ஃபேக்டர்னா என்ன? கரண்ட் ப்ரைஸையும், அதாவது கரண்டா இருக்கிற ஒரு ப்ரைஸ் வேலையும் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ் வேலையும் வந்து கம்பேர் பண்ண போறோம். அவ்வளவுதான். அது மட்டும் இதுல இருந்து தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து அந்த லிங்கிங் ஃபேக்டர் வந்து ஒரு சில கமாடிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆல் கமாடிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.3, அப்புறம் பிரைமரி ஆர்டிகல் வந்து 1.71, ஃபுட் அண்ட் ஃபியூல் வந்து 1.65, அண்ட் தென் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.44. அடுத்து ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ரயில்வேஸ் அப்ரூவ்ஸ் த 204 crore ஆஃப் கவாச் ப்ராஜெக்ட். நமக்கே தெரியும் கவாச் ப்ராஜெக்ட் வந்து எதுனா ரிலேட்டட் டு த ரயில்வே சேஃப்டி. ஸோ இது வந்து யார் டெவலப் பண்ணா? ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். நமக்கு தெரியும் இந்தியன் ரயில்வேஸ். எதுனா டு ப்ரிவென்ட் த ட்ரெயின் பொல்யூஷன் அண்ட் சிக்னலிங் பாசிங் அட் த டேஞ்சர் இன்சிடென்ட்ஸ். ட்ரெயினுடைய பொல்யூஷன் இது பண்ணுறது இது வந்து நம்ம கொண்டு வந்தோம். இந்த டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க? ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெயின் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல இருக்கும்போது தே கேன் அப்ளை த பிரேக் அண்ட் ரெடியூஸ் த ட்ரெயின் ஸ்பீட். இங்கே வந்து என்ன டெக்னாலஜி? லாங் டேர்ம் எவல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஐ பேஸ்டு அந்த டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மூலியமா நமக்கு என்னன்னா என்ஹான்ஸ் ரயில்வே சேஃப்டி. பிகாஸ் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் கேன் டிராவல் த்ரூ த ரயில்வேஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் த சேஃப்டி அண்ட் தென் efficiency and then capacity. So just understand what is the Kavach project, who developed it, and what are the technology can be used in it. அது தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிரைம் மினிஸ்டர் மீட்ஸ் த கனடியன் பிரைம் மினிஸ்டர். இது வந்து G7 சமிட்ல வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் வந்து பார்த்துடலாம். G7 கண்ட்ரினா ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி வந்து வச்சோம். G7 கண்ட்ரி வந்து எதுக்கு உருவாக்கிருப்பாங்கன்னா, ஒரு அட்வான்ஸ்டு எக்கனாமிக்ஸ் டு மீட் த ஆனுவல் டிஸ்கஷன். எதுக்குன்னா எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, செக்யூரிட்டி, கிளைமேட் அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. இது வந்து எப்போ 1975 வந்து ஃபார்ம் பண்ணும்போது ஒரு 6 கண்ட்ரி தான் இருக்கும். எதுனா பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யூகே அண்டு யூஎஸ்ஏ. அண்ட் தென் கனடா வந்து பார்த்தீங்கன்னா 1976 வந்து G7 வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணி அப்புறமா மறுபடியும் அவங்க வந்து வித்ட்ரா ஆகிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு G7 இதை மட்டும் நான் வச்சுட்டா போதும். அடுத்து இவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் செக்ரட்டரி வந்து கிடையாது G7க்கு. ஸோ இட் ஒர்க் பேஸ்ட் ஆன் த ஆனுவல் பேசிஸ். எந்த கண்ட்ரி வந்து எடுத்து நடத்துறாங்களோ அது வந்து ஒரு செக்ரட்டரியேட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ வந்து இந்த இயற்கான G7 வந்து பார்த்தீங்கன்னா யூகே வந்து எடுத்து நடத்துறாங்க. அட் சேம் டைம் டுடே நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த G7ல வைஸ் சேர்பர்சனாக வந்து நம்ம இந்தியன் பர்சன் வந்து ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் அகர்வால் அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஆனுவலாக வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ரொட்டேட் ஆகும். அண்ட் இது வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கன்சென்ஸ் பேஸ்ட் தான். இவங்க எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனுமே வந்து ஒரு லீகலி பைண்டிங் கிடையாது. அதுவும் லீடர்ஸ் வந்து ஆனுவலே வந்து அந்த சமிட்டுக்கு வந்து மீட் பண்ணணும். என்னோட அப்ஜெக்டிவ் என்ன? எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது கிளைமேட் சேஞ்ச் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட், டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் ஏஐ, டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன். இதுதான் எங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து வந்து இந்த ஆப்ரேஷன் திருஷ்டி இது வந்து பார்த்துக்கணும். இது வந்து ரிலேட் டு அதாவது ஃப்ரீ ஐ சர்ஜரிஸ் அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஆப்ரேஷன் திருஷ்டின்ற ப்ரோக்ராம் ஐ சர்ஜரிஸ் அதை மட்டும் தெரிஞ்சுட்டதுல போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் வந்து ஒரு ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம். அது ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம் ஒன்றும் இல்லை, நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் பார்த்துருக்கோம். நேஷனலி
வாலண்டியர்லி நேஷனல் டிட்டர்மைண்டு என்டிசி, நேஷனல் டிட்டர்மைண்டு கான்ட்ரிபியூஷன். அதாவது இப்போ கிளைமேட் சேஞ்சை வந்து மிட்டிகேட் பண்ணுற விடமா கண்ட்ரி வந்து அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச வந்து ஒரு சில கா பொல்யூஷனை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அதை வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கணும். இது மூலியமா டெவலப்டு கண்ட்ரி என்ன பண்ணலாம்னா, சம் எக்ஸ்டென்ட் ஒரு டெவலப் கண்ட்ரியில ஒரு கிளைமேட் பொல்யூஷனை கிளைமேட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா அந்த கிரெடிட்டை வந்து ஒரு டெவலப் கண்ட்ரியும் அந்த டெவலப்பிங் கண்ட்ரியும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதனுடைய ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம். யார் கொண்டு வந்ததுன்னா வந்து ஜப்பான். இது வந்து நமக்கு தெரியும் ஆர்டிகல் 6.2 வந்து பாரிஸ் எக்ரிமெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜப்பான் ப்ரொவைட்ஸ் ஏ லோ கார்பன் டெக்னாலஜி டு த பார்ட்னர் கண்ட்ரி. நம்ம இந்தியாவுக்கு இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுக்குது. இது ப்ராஜெக்ட் அந்த ஒரு சோலார் பவர், சம் எக்ஸாம்பிள் சோலார் பவர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அந்த சோலார் பவர் என்ன பண்ணணும்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இது மூலிமா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேட் வந்து அவங்க வந்து சம் ஸ்டெப்பை வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுறாங்க, சம் ஸ்டெப் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது மூலயமா வந்து அதுலேருந்து ஒரு கார்பன் கிரெடிட் அதை வந்து ஜப்பானும் பார்ட்னர் கண்ட்ரி நம்ம இந்தியாவும் வந்து ஷேர் பண்ணிக்கணும். இதில் வந்து ஜப்பான் வந்து இதில் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ரினியூவல் எனர்ஜி எஃபிஷியன்சி, கிரீன் ஹைட்ரஜன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் டீகார்பனைசேஷன். அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் வந்து பிஏபியில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், இது இந்த மிஷன்லாம் வந்து என்னன்றது அப்படியே வந்து பார்க்கலாம். அவர் வந்து தேஜஸ் MK1 நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். அது வந்து மிஷன் சக்தி. இன்னொரு மிஷன் சக்தி வந்து ரிலேட்டட்னா வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற ஒரு மிஷனாக வந்து மிஷன் சக்தி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து ரஃபேல் 17 ஸ்குவாட்ரான் அண்ட் தென் ருத்ரம் 1. இது வந்து இது வந்து ஆன்டி ரேடியேஷன் மிஷன், நியூ ஜென்ரேஷன் ஆன்டி ரேடியேஷன் மிஷன். அண்ட் S400 நமக்கு தெரிஞ்சது தான். S400 ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ரான். இப்போ வந்து அதாவது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிஷன். இது வந்து யார் யார் டெவலப் பண்ணாங்க, DRDO அண்ட் தென் பாரத் டைனாமிக் லிமிடெட் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். இதனுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீடியம் டு சர்ஃபேஸ் ரேஞ்சு. இதனுடைய ரேஞ்சு வந்து 20 to 30 கிலோமீட்டர். அதனுடைய ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3.5. இது வந்து கமாண்ட் கைடன்ஸ் வித் ரேடர் சப்போர்ட் சிஸ்டம்ல வந்து இருக்கு. இது வந்து டார்கெட் என்னன்னா, ஆகாஷோட முக்கியம் என்னன்னா வந்து இது வந்து டிஃபென்சிவ் பர்பஸ். ஏதோ ஒரு வேற ஒரு கண்ட்ரில இருந்து ஏதோ ஒரு ட்ரோனோ ஏதோ ஒன்று வரும்போது அந்த ட்ரோனை வந்து இன்டர்செப்ட் பண்ணணும். இன்டர்செப்ட் பண்ணி அந்த ட்ரோனை வந்து இது பண்ணுறது அதெல்லாம் அதனுடைய வேலையை. இதுவே இந்த அக்னி பிருத்திவி இதெல்லாம் வந்து பேலிஸ்டிக் மிசைல். அதாவது ஒரு எனிமியோட இடத்த டார்கெட் பண்ணி அதை வந்து இது பண்ணுறது, அழிக்கிறது. அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி பேலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணுவோம். நம்ம கண்ட்ரி மேலே வந்து ஒரு 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 வெப்பன்ஸ் வந்து ஒரு ஹெலிகாப்டரோ ஒரு ட்ரோனோ வராமல் அதை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ஆகாஷ் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அது வந்து டிஃபென்சிவ். அது வந்து நம்ம பக்கத்தில் தேஜஸ். இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மிஷன் கிடையாது, லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம். இது வந்து யார் வந்து மேனேஜ் பண்ணா ஆளு, இது இன்ட்ரடியூட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிசைன்டு வந்து எதாவது இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி டிசைன் பண்ணாங்க. இது வந்து சிங்கிள் இன்ஜின் தான், மல்டி ரோல் லைட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இது வந்து ஜென்ரேஷன் வந்து 4th ஜென்ரேஷன் ஃபைட்டர் வந்து இருக்கு. எந்த இன்ஜின் ஜெனரல் எலக்ட்ரிக்கல் F404 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்துங்க. அட் தென் ரோல் என்ன, ஏர் டிஃபென்ஸ், கிரவுண்ட் அட்டாக், ரிசோனன்ஸ் அண்ட் தென் மேரிடைம் ஸ்ட்ரைக். இதில் வந்து ஒரு பைலட் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த தேஜஸ் வந்து ஏர்கிராஃப்ட் வந்துருக்கும். அது ஆல்ரெடி மிஷன் சக்தி நம்ம இது பண்ண மாதிரி தான். எப்போ கனெக்ட் பண்ணோம்னா வந்து 27th மார்ச். நம்மளுடைய சேட்டலைட்டே லோ எர்த்தில் ஆர்பிட்டர் ஒரு சேட்டலைட்டை வந்து நம்ம வந்து அதை வந்து டார்கெட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்த்து கண்ட்ரி, USA, ரஷ்யா அண்ட் தென் சைனா டெக்னாலஜி வச்சுட்டு நம்ம ஃபோர்த்து கண்ட்ரி அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். யார் கனெக்ட் பண்ணால் DRDO. அண்ட் தென் டார்கெட் வந்து மைக்ரோசாட்டாரு லோ ஆர்பிட்டில் இருக்கிறது. எந்த மிஷனை யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுட்டு சும்மா PDV MK3 இன்டர்செப்டர் மிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து ரஃபேல். நமக்கு தெரியும் ரஃபேல் வந்து ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இது வந்து யார் மேனுஃபேக்சர் டெசாலட் ஏவியேஷன் அவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்தியா ப்ரொக்யூர்டு 36 ஏர்கிராஃப்ட் ஃப்ரம் த ரஃபேல் ஏர்கிராஃப்ட் வந்து ஃப்ரான்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஆப்ரேட்டட் பை 7 குவாட்ஸான் கோல்டன் ஏரோஸ் அண்ட் தென் 101 ஸ்குவாட்ரான் ஃபால்கான்ஸ் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்.
ரஃபேல்ன்றது மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். அதுன்றது மட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ருத்ராம் ஒன், இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டி ரேடியேஷன் மிஷன்ஸ். வாட் இஸ் மீன் பை ஆன்டி ரேடியேஷன் மிஷன்னா ஒன்றும் இல்லை. இந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறது, அந்த ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் ஸ்டேஷனு, ஏர் டிஃபென்ஸ் ரேடாரு, கம்யூனிகேஷன் அண்டு சர்வலன்ஸ் சிஸ்டம், அடுத்து ஓம்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே டார்கெட்டாக பார்த்து அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து ஆன்டி ரேடியேஷன் மிஷனுடைய முக்கியமான டார்கெட்டாக இருக்கும். அதை வந்து ருத்ரம் ஒன். அடுத்து வந்து நமக்கு எலினா, அது துர்வஸ்திரா, அப்புறம் ஐஎன்எஸ் விக்ராந்த். இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இது ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். அப்புறம் வந்து பிரச்சாட் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர். அடுத்து பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சு. அடுத்து என்எஸ் அரிகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுங்க இந்த மிஷன்லாம் வந்து இருக்குன்றது. அதாவது மிஷன் வந்து திவ்ய சத்ரா அண்ட் தென் சிக்ஸ்த்து ஸ்க்ரோபன் வன்சிர். அடுத்து வந்து இது வந்து காவேரி கிளாஸ் சப்மரைன்ஸ். நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. அதில் வந்து காவேரி கிளாஸ் சப்மரைன்ஸ் தான் வந்து என்னன்னா சிக்ஸ்த்து ஸ்கார்பின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மிஷன் 60 வந்து பார்த்துட்டோம். அது மிஷன் திவ்ய திவ்ய சாஸ்திரான்றது நத்திங் பட் இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிஷன்ஸ். இது வந்து என்ன பண்ணால் மல்டிபிள் வாரண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிஃப்ரெண்ட் டார்கெட்டில் ஒரே மூலியமாக இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் மிஷன்ஸு, பிரம்மோஸ் மிஷன்ஸு, ஆன்டி ஏர்டோன் சிஸ்டம்ஸ், அந்த ஏர்போன் சர்வேலன்ஸ் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணோம். இப்போ ஆகஸ்ட் 2025 வந்து டிஆர்ஓ வந்து என்ன பண்ணால் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டூ மிசைல் இன்டர்செப்டர்ஸ், அந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், லேசர் பேஸ்ட் டெக்னாலஜிஸ் டு கவுண்டர் த ஏரியல் த்ரெட்ஸ். வானொலியில் இருக்கிற வர பிரச்சனைலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நக்சல் ஃப்ரீ இந்தியா. இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் டு ரிலேட் டு த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நக்சல் டார்கெட் பண்ணும்போது நம்மளுடைய இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியில் எழுதும்போது இதை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ரேஸ், டார்கெட் அண்ட் நியூட்ரலைஸ், இதெல்லாம் நம்மளுடைய டாக்டரினாக இருக்குது டு ரிலேட்டட் டு த கவுண்டர் த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். இப்போ வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அல்லது இந்த நக்சல் ஏரியாவில் முக்கியமாக பாதிக்கப்படுறதுக்கு காரணம் வந்து என்னன்னா அங்கே வந்து ஒரு லோ டெவலப்மெண்ட் இருக்கும். லோ டெவலப்மெண்ட் இருக்கும்போது ஏதோ ஒரு குரூப் போய் ஈஸியாக வந்து அந்த பீப்புளை வந்து அவங்களோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கள வந்து ஒரு போலரைசேஷனை பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து விஸ்வாஸ்ன்ற ஒரு ஸ்கீம் அது கொண்டு இதனுடைய அப்படின்னா என்னன்னா விஸ்கித் பாரத் இனிஷியேட்டிவ் ஃபார் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வல்னரபிள் ஆப்ரேஷன் ஹாபிடேஷன்ஸ் அக்சஸ் த ஆஸ்பிரேஷனல் சர்வீஸ். அவங்களுக்கு எல்லா சர்வீஸும் கொடுக்கும்போது தே கேன் பிலீவ் நம்மளுடைய ஸ்டேட்டோட இன்ஸ்டியூஷன் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். இது வந்து நான் ஒரு மொபைல் மானிட்டரிங் அப்ளிகேஷன் எது இதுனா யாருக்கு கொண்டு வந்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். எதுக்கு இது ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இது விஸ்வாஸ். இது எதனுடைய இனிஷியேட்டிவ்னா பிஎம் ஜன்மன் அதனுடைய ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த வந்து விஸ்வாஸ். அதாவது பிரதான் மந்திரி ஜாந்திய ஆதிவாசி நாய மகா அபியான். அடுத்து வந்து இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. த்ரீ ப்ரொலாங்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அகைன்ஸ்ட் த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். என்னன்னா டைலாகு, அப்புறம் வந்து செக்யூரிட்டி அண்ட் தென் கோஆர்டினேஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரைபலுடைய கன்சர்ன்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். அண்ட் தென் என்கரேஜ் த சரண்டர்ஸ். அவங்கள சம் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அவங்கள அறியாமலே அந்த குரூப்பால் ரெடிகலைஸ் ஆகிட்டு ஒரு ஆயுதம் ஏந்தி அதெல்லாம் யூஸ் பண்ணாலும் அவங்கள வந்து சரண்டர் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராமை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும். அடுத்து வந்து செக்யூரிட்டி, அதாவது இன்டெலிஜென்ஸ் லீட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது சென்ட்ரலும் ஸ்டேட்டும் வந்து ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன், என்ஹான்ஸ்ட் ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் தென் கோஆர்டினேஷன். யூ வாண்ட் டு கோஆர்டினேட் அமாங் த டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் டு அபாலிஷ் த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்ஸ். அதுக்கப்புறம் ரெகுலர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிவ்யூஸ், இன்ஸ்டியூஷனல் கொலாபரேஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப வந்து முக்கியம். இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக வந்து யூஸ் பண்ணுறோம் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து எந்த அளவுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ஸ் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. 2014 வந்து த்ரீ அதாவது 333 இருந்தது, இப்போ வந்து 16 வந்து குறைச்சிருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா. இப்போ அப்போ வந்து 66 இருந்துச்சு, இப்போ வந்து 597. ஜஸ்ட் ஒரு டேட்டா தெரிஞ்சுங்க, அந்த அளவுக்கு பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். மேபி இந்த ஃபிலிம்ஸில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது.
ஆன்டி நக்சல் ஆப்ரேஷனில் வந்து சில இது வந்து நம்ம வந்து சில ஆப்ரேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தண்டர்ன்றது ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதே மந்த்லி செப்டம்பர் வந்து ஆப்ரேஷன் அக்டோபஸ் அண்ட் தென் டபுள் புல் அண்ட் தென் அப்புறம் சக்கர பந்தா. இது வந்து 2022ல ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் 2025ல வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் 2026 மார்ச்ல வந்து ஆப்ரேஷன் பிங் பிங் பார்க் பிம் பார்க் ஆப்ரேஷன் பிங் பார்க். இதெல்லாம் வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆப்ரேஷன்ஸ். அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதன் சோசியோ எக்கனாமிக் ஸ்கீம்ஸ் ஃபார் த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் போஸ்ட். என்னென்ன சோசியல் எக்கனாமிக் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நேஷனல் பாலிசி ஆக்ஷன் பிளான் டு அட்ரஸ் எதுக்கு ஆப்ரனைஸ்டு சமாதான் டாக்டரின்ஸ். சமாதான் டாக்டரின்ஸ்னால் வந்து அவங்க லீடர்ஷிப்பு எந்த அளவுக்கு வந்து எப்படி வந்து அந்த நக்சலை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அவங்க எப்படி வந்து டார்கெட் பண்ணி சரண்டர் பண்ண வைக்கலாம். அது ரிலேட்டடான ஒரு பிளானு. அண்ட் தென் ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் எதுக்கு டு ஃபில்ஃபில் த கிரிட்டிக்கல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ஸ். அடுத்து வந்து யார் கொண்டு வந்தது முக்கியம். ஹோம் அஃபேர்ஸு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்த நித்தி ஆயோக் நமக்கே தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த பீப்புளுடைய ஆஸ்பிரேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க மூலயமா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஏக்லவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இது வந்து எதுக்குன்னா யூத்தை வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறது. குவாலிட்டி ஆஃப் ரெசிடென்ஷியல்ஸ் ஃபார் த எக்கனாமிக்ஸ் எஜுகேஷன் ஃபார் த எஸ்பெஷலி ஃபார் த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிஎம் ஜன்மன் ரிலேட்டட் டு த ஃபோக்கஸ்ட் ஆன் த பர்டிகுலர்லி வலரபிள் குரூப்ஸ். அடுத்து வந்து 2024 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இந்த மினிஸ்ட்ரி வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஏக்கல்யா மடலம், பிஎம் ஜன்மனம், அப்புறம் வந்து தார்தி, அபா, ஜாந்திய கிராம், உத்ராக்ஷ அபியான். இதுவுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரிலேட்டட் டு த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அண்ட் த நக்சல் அஃபெக்டட் ஏரியா. 2014 டு 2026 வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 126 நவ் ஒன்லி த 2 districts ஃபார் த ஒன் ஸ்டேட். அது மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இருக்கு. இப்போ இது ரிலேட்டடாக இன்னொன்று வந்து நிர்மன்றது வந்து பில்டிங் நியூ ஃபியூச்சர்ஸ். இது யாரும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் தென் பஞ்சாயத் ராஜ். இவங்க அதோடைய முக்கியம் என்னன்னா ட்ரைபல் வந்து எம்பவர் பண்ணணும் இந்த நெக்ஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட்டில். இது அவங்களுக்கு லீடர்ஷிப்பு, ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் தென் லைவ் ஸ்கில்ஸ். எங்கன்னா அந்த வல்னரபிள் எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே இவங்களை வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டிலாம் கொடுக்கும்போது தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த விச் இஸ் குட் ஃபார் தெம். அதுதான் நம்ம புரிஞ்சுப்பாங்க. இது மூலிமா நம்ம வந்து அந்த அதை அந்த அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து குறைக்கலாம். அடுத்து வந்து டார்கெட்டட் குரூப். இது வந்து எந்தெந்த குரூப்பில் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் நக்சல் அஃபெக்டட் ஏரியாஸ் அண்ட் தென் எக்கனாமிக் சோசியலி வல்னரபிள் கம்யூனிட்டிஸ். அங்கே தான் வந்து இந்த நிர்மான்றதை வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணுறோம். அடுத்து அடுத்து வந்துன்னா பிரைம் மினிஸ்டர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த அமோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட். அது வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து கோல் கேசிஃபிகேஷன்ன்ற ஒரு முக்கியமான வந்து ஒரு கான்செப்ட். இதில் வந்து கோல் கேசிஃபிகேஷன்ன்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கோலை வந்து ஒரு லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் அண்ட் மாய்ச்சர் அப்படி அதை வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு என்ன வரும்னா வந்து சின்கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சின்கேஸில் வந்து என்ன இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் தென் ஹைட்ரஜன் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஹைட்ரஜனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நிறைய வேல்யூ ஆட் ப்ராடக்ட் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். சம மெத்தனால், யூரியா, அமோனியா நைட்ரேட்டு, சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸு அண்ட் தென் கெமிக்கல் ஃபீட் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா. சின்கேஸஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து எல்பிஜி வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே நம்மளால் எஃபெக்டிவாக வந்து சின்கேஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இது மூலயமா நம்மளால் வந்து எக்ஸ்டர்னலோட ஃபியூல் ப்ரைஸோடைய இம்பேக்ட் வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு டொமஸ்டிக்கலி விஆர் சஸ்டைனபிளாக வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து அதை சொன்னல இம்போர்ட் டிபெண்டன்சிஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். இம்போர்ட் ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இது ரொம்ப ஒரு தெரிஞ்சுக்கலாம். அதாவது வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரும் செகண்ட் கன்சூமரும் நம்ம தான் கோல்டில். அண்ட் தென் நம்ம வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட்டு கோல்டு ரிசோர்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஓவர் 400 பில்லியன்ஸ். இந்த கோல்டு கிளாசிஃபிகேஷன் மூலயமா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ரொம்ப லோக்கலாக
இருக்கிற எக்கனாமிக்கை பூஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபாரின் டாலர்ஸுமே நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இதுன்றது வந்து வந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த G7 சொல்லும்போது சொல்லியிருப்பேன் வைஸ் சேர்பர்சன். ஆக்சுவலாக அந்த வைஸ் சேர்பர்சன் வந்து G7 கிடையாது. G7 கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடியான ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதனுடைய வைஸ் சேர்பர்சன் தான் வந்து யாருன்னா நான் விவேக் அகர்வால் அவரை வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டு டு காம்பேக்ட் த மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அண்ட் தென் proliferation ஃபினான்சிங் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த G7 சமிட் வந்து FATF வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து 2 லிஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து கிரே லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து பேக் லிஸ்ட்டு. இப்போ கிரே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் வந்து இருந்திருக்கு. ஏன்னா கிரே லிஸ்ட்டில் எப்போனா வந்து இந்த கண்ட்ரிஸ் ஆஸ் வீக்னஸ் இது வந்து நாட் ஒர்க்கிங் வித் இவங்க வந்து FATF-ஓட இம்ப்ளிமெண்ட் ரீஃபார்மை வந்து அதுக்கு அதை வந்து ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது தான் அவங்கள வந்து அந்த கிரே லிஸ்ட்ல இருந்து இருப்பாங்க. பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி அந்த கிரே லிஸ்ட்ல இருந்திருக்கு. பிளாக் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் ஐரிஷ் அதாவது FATF கூட எந்த ஒரு கைட்லைன்ஸும் யார் கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க மேலே வந்து இந்த பிளாக் லிஸ்ட் வந்து அவங்கள தான் பிளாக் லிஸ்ட்ல வந்து சேர்ப்பாங்க. இப்போதைக்கு இருக்கிற பிளாக் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அண்ட் ஈரான். இதை மட்டும் தெரிஞ்சு FATF வந்து எந்த எந்த ஒரு இன்டர் கவர்மெண்ட் பாடி கொண்டு வந்தது. அதில் வந்து 2 லிஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து கிரே லிஸ்ட், ஒன்று பிளாக் லிஸ்ட். அந்த பிளாக் லிஸ்ட்ல வந்து இப்போதைக்கு 2 கண்ட்ரி இருக்கு, நார்த் கொரியா அண்ட் ஈரான். பாகிஸ்தான் வந்து 2018 2022 இருந்துச்சு கிரே லிஸ்ட்ல. இப்போ வந்து கிரே லிஸ்ட்ல இல்லை. நம்மளுடைய இப்போ நம்மளுடைய டிமாண்ட் என்னன்னா பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்ல வந்து வைக்கிறோம். ஏன்னா பாகிஸ்தான் சப்போர்ட்டிங் த டெரர் ஃபினான்சிங் எஸ்பெஷலி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியா லைக் தட் ஏரியாஸ். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இன்னைக்கான நியூஸ் வந்து நிர்பாய் சீதா டு சென்டேஜ் ஓவர் 17.5 மேல் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் இது ஆனால் உமன் செப்பரேட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. இது வந்து என்னன்னா இப்போ வந்து நிர்பயா சேதன்றது வந்து ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து எதுக்குன்னா கிராஸ் ரூட் லெவலில் உமன் ரெப்ரஸன்டேட்டிவ் சேஃப்டி அண்ட் நம்மளுடைய ஈக்குவாலிட்டி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுன்ற விதமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்பயா ஃபண்ட் அதில் இருந்து இது வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து யாருன்னா சென்சிடைஸ் த எலெக்டட் மேல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். இப்போ எலெக்டட் மேல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து த ப்ரொவைட் சம் நாலேஜ் அபவுட் டு த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, how they can respect to the women, what are the problems faced by the women are facing, how we can help to them in order to improve their improvement as well as the grassroots development. இது எல்லாத்தையும் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலிமா வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க எங்களோட ஏரியா வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்க்கணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, உமன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதாவது பிரேக்கிங் patriarchal stereotypes, and then positive masculinity and gender responsive governance at the root level, grassroots level government. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஞ்சாயத்து ராஜ் எழுதும் போது மெயின்ஸில் வந்து நம்ம இது மாதிரி ஸ்கீமை வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம சம் எக்ஸ்டென்ட் ஒரு லா கொண்டு வந்து அதை தடுக்கலாம். அட் த சேம் டைம் வி கேன் சேஞ்ச் அந்த கிராஸ் ரூட்டை கண்டுபிடிச்சி பீப்புளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு லாவை வந்து கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை விட இதில் இந்த நிர்பயா ராயோ இனிஷியேட்டிவ்ல வந்து ஒரு 3 பில்லர்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நிர்பயா நேத்ரி. இதுனா கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் லீகல் அவேர்னஸ் ஃபார் த எலெக்டட் உமன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அவங்க வந்து வாட் ஆர் த லீகல் லீகலாக அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன வந்து இருக்கு. சப்போஸ் தெர் ஆர் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம், ஹவு கேன் த சால்வ் த ப்ராப்ளம் பை அப்ரோச்சிங் த ஜுடிஷியரி ஆர் சம் ரிலேட்டட் அத்தாரிட்டி. அதுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணுறோம். அடுத்து வந்து நிரபியா செத்னா. இது வந்து என்னன்னா ஜெண்டர் சென்சிட்டிவேஷன்ஸ் ஆஃப் எலெக்டட் மேல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அவங்களுக்கு வந்து we are ஈக்குவல் அப்படின்ற அந்த ஒரு தாட்டை வந்து கொண்டு வர்றது. அடுத்து வந்து நிர்பயா திருஷ்டி. இது வந்து எதுனா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் த சிசிடிவி ஃபார் ஆல் சிசிடிவி இன் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேமராஸ் ஃபார் த உமன் சேஃப்டி. அடுத்து அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இது வந்து யார் கொண்டு வந்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர், அதாவது பாவிஷ்யான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா இப்போ பென்ஷன் கெட்டிங் பீப்புள்ஸ் ஆர் ஃபேஸிங் த செவரல் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் டிலே ஆஃப் த கிளரிக்கல் எரர்ஸ் இன் ப்ராசஸிங் பென்ஷன் கேசஸ் as well as ஃபினான்ஷியல் லாசஸ், ஹராஸ்மெண்ட் ஆஃப் த பென்ஷனர்ஸ். இதெல்லாம் வந்து அவங்க
ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குன்றதுக்காக தான் வந்து இந்த பாவியா, பவேஷ், இது எல்லாமே அந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு பாவேஷியா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆன்லைன் மூலியமாக இந்த ஆல்ரெடி இருக்கிற பென்ஷன் இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப இன்டிகிரேட் பண்ணுறது மூலியமா நம்மளால் வந்து எண்ட் டு எண்ட் பென்ஷன் ப்ராசஸிங் அதனுடைய வளர்ந்த இம்ப்ரூவ்மெண்ட் அது எல்லாத்தையும் இது மூலியமாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து நமக்கு தெரியும், இப்போ வந்து யோகா டே வந்து வரப்போகுது. அப்போ அதனுடைய யோகா டேவுடைய தீம் என்னன்னு பார்க்கலாம். யோகா ஃபார் த ஹெல்த் ஏஜனிங் அதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்து எழுதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 சிக்னேச்சர் ஈவெண்ட் ஃபார் த இன்டர்நேஷனல் யோகா டே ஆஃப் த 2025 வந்து இது வந்து கொண்டு வரும். என்னடா இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து யோகா சங்கம். இது வந்து நேஷனல் வைட் சிங்க்ரனைஸ்டு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன். அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து யோகோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லி அது அது வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யோகா சங்கம்னு சொல்றாங்க. அதுதான் வந்து யோகா பந்தன். இது வந்து என்னன்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தென் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ். ஒரு இன்டர்நேஷனலாக வந்து எப்படி யோகாவோட இம்பார்ட்டன்ஸை வந்து கொண்டு போகிறது அப்படின்னு, அதாவது யோகா பார்க். இது வந்து எதுக்குன்னா கிரியேஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார் யோகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு யோகாக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது யோகா பார்க். அது இருக்கணும். யோகா சமாவேஷ். இது வந்து எதுனா மார்ஜினைஸ்டு அண்டு ஸ்பெஷலைஸ்டு குரூப்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த யோகா வந்து எப்படி கொண்டு போகிறது, அதாவது யோகா சமாவேஷ், அதாவது யோகா அஹ், பிரபா பிரபாஹவா. இது வந்து டீகோட் த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் யோகா டே. எந்த அளவுக்கு வந்து மக்களிடையே ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து சமயோகா. சமயோகா இன்டிகிரேஷன் எவிடன்ஸ் பேஸ்டு யோகா ஹெல்த் கேர் சிஸ்டம். எவிடன்ஸ் பேஸ்டுனா இப்போ வந்து ஒருத்தர் யோகா செய்யும்போது ஹவு தே கேன் மென்டலி அண்ட் தென் பிசிக்கலி ஹவு தர் ஹெல்த் வில் பி வெரி குட் பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் தே கேன் ப்ரொவைடிங் இட் அஸ் அ மெடிசன்ஸ். ஏன்னா யோகான்றது it can helpful for the mental pressures as well as the physical health. அடுத்து வந்து யோகா மகா இது வந்து எதுக்குன்னா லார்ஜ் ஸ்கேல் யோகா ஃபெஸ்டிவல்ஸ் ஃபார் த பப்ளிக் கேதரிங். அது அடுத்து வந்து யோகா வந்து அன்பிளாக் வந்ததுன்னா யூத் என்கேஜ்மெண்ட் வந்து ஃபார் த கான்டெம்பரரி ஃபார்மேட்ஸ். அண்ட் தென் ஹரிகிட் யோகா வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி வென் யூ ஆர் ரிலேட்டட் டு ரைட்டிங் த சம் எக்ஸ்டெண்ட் climate change. In that we can quote for the Harikat yoga related to the environmental sustainability. And then yoga connect, it is summit to practitioner yoga practitioners and then experts. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் த எண்ட். இப்போ வந்து யோகா யோகா டேக்கு வந்து இயர் ஒரு தீம்லாம் இருக்கும். அந்த தீமை மட்டும் அப்படியே பார்த்து வச்சுட்டா ஒரு 2 இயருக்கு பார்த்துட்டா போதும். அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை. இது மட்டும் யோகா வந்து யோகா ஹெல்த் ஏஜனிங் வந்து 2025. அண்ட் தென் யோகா ஃபார் ஒன் எர்த் அண்ட் ஒன் ஹெல்த் ரிலேட்டட் 2025. அந்த யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் தென் சொசைட்டி அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான இந்த வாரத்துக்கான பிஐபி சீரியஸ் வந்து திட்ட முடியுது. இந்த இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை வந்து அட்டாச் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரத்துக்கான பிஐபி சீரியஸ்க்காக சீரீஸை வந்து மறக்காமல் பாருங்கள். எப்படி இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.